வரலாறு, இலக்கியம், இதுவரை நாம் அறியாத உண்மைகள். இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். எழுத்தாளர் பூமணி அவர்களினுடைய நேர்காணல் ஒன்றை படித்து கொண்டிருந்த போது அவர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே நடைபெற்ற கழுகுமலை கலவரம் பற்றி கூட இன்னமும் பலருக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அஞ்ஞாடி நாவலிலும் அது பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருப்பதாக அந்த நேர்காணலில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் அந்த கழுகுமலை கலவரம் என்று அவர் குறிப்பிட்டதற்கு பிறகு அதனுடைய முழு விவரமும் பின்புலமும் என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கான நூல்கள் வந்திருக்கின்றனவா என்று தேடி பார்த்தபோது பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கிற இரா ஜார்ஜ் என்கிற அடிகளார் அவர்கள் கழுகுமலை கலவரம் பற்றி விரிவாக புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று கூறினார்கள். ஆனால் அந்த புத்தகம் கிடைக்கப்பெறவில்லை. வேறு அந்த பகுதியை சார்ந்த கோயில்பட்டியை சார்ந்த கழுகுமலையை சார்ந்த மூத்தவர்கள் பெரியவர்களிடம் கேட்டபோதும் அவர்களுக்கு முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிற பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அது பற்றிய நிறைய தகவல்களை தந்தார். இரா ஜார்ஜ் அவர்கள்தான் இது குறித்து நிறைய எழுதியிருக்கிறார் என்று அவர் பெயரையும் குறிப்பிட்டு அவர் சொன்னார். அந்த கழுகுமலை என்பது கழுகாச்சல மூர்த்தி முருகனினுடைய இன்னொரு பெயர்தான். அது ஒரு குடவரை கோயில். அந்த கழுகாசலமூர்த்தி குடிகொண்டிருப்பதால் கழுகுமலை என்று பெயர் என்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். அந்த கழுகுமலை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எட்டயபுரம் ஜமீன்தாரினுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது. எட்டயபுரம் எங்கோ இருக்கிறது, இடையிலே கோவில்பட்டி, எல்லாவற்றையும் தாண்டி எப்படி கழுகுமலை அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்கிற காரணத்தையும் பேராசிரியர் தெரிவித்தார். ஒரு முறை மதுரை நாயக்கர் திருவனந்தபுரம் மீது படையெடுத்து செல்லுகிற போது மதுரை நாயக்கருக்கு ஆதரவாக எட்டயபுரம் ஜமீனும் தன்னுடைய படைகளை அனுப்பியிருக்கிறார். அந்த போரில் யாரோ ஒருவரினுடைய வேல் தாக்கி எட்டயபுரம் ஜமீன் இறந்து போய்விட்டார். பிறகு மைனர் ஜமீன் தான் அதற்கு பொறுப்புக்கு வந்தார். அப்படி போர்க்களத்திலே முதன்மையாக இருக்கிற யாராவது இறந்து போனால் அவர்களுக்கான அந்த இரத்த பலி, இரத்த கொடை கொடுப்பது என்று ஒரு மரபு உண்டு. அந்த மரபின் அடிப்படையில் மதுரை நாயக்கர் தன் வசம் இருந்த கழுகுமலையை சுற்றி இருந்த பல கிராமங்கள் அனைத்தையும் அந்த இரத்த பலி கொடையாக எட்டயபுரம் ஜமீனுக்கு கொடுத்து விட்டார் என்பது வரலாறு. எனவே எட்டயபுரம் ஜமீனினுடைய பொறுப்பிலே தான், ஆளுகையிலே தான் அந்த பகுதி இருந்தது. அந்த ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காரணத்தால் அங்கே அவர்கள் பல சட்டங்களை இயற்றினார்கள். அந்த சட்டத்திலே ஒன்று சமூக நீதிக்கு புறம்பானதாக, மக்களை சமமாக பார்க்கிற நிலைக்கு மாறுபட்டதாக இருந்தது. கழுகாசலமூர்த்தி கோயிலினுடைய திருவிழாவை ஒட்டி அந்த தேர் அந்த ரத வீதியில் வருகிற போது மங்கள அமங்கல நிகழ்வுகளில், வெறும் கோயில் நிகழ்வுகளில் மட்டுமல்ல, ஒரு பெண் அடைத்து கொண்டு வருவது போன்ற திருமண நிகழ்வுகளில் கூட மங்கள அமங்கல நிகழ்வுகளில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, அங்கே வரக்கூடாது என்று எட்டயபுரம் ஜமீன் ஒரு தடை விதித்தார். இதுதான் அந்த கழுகுமலை கலவரத்துக்கான காரணம். தடை விதித்தார். அதனை பொறுத்து கொள்ள முடியாத அந்த சமூகத்து மக்கள் எதிர்குரல் எழுப்பினார்கள். ஆனால் எடுபடவில்லை. அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், அந்த எட்டயபுரம் ஜமீன் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியை நிர்வகிப்பதற்கு வெங்கட்ராயன் என்கிற ஒரு பார்ப்பனரை பொறுப்பில் அமர்த்தினார். அவரும் மிக கடுமையாக நடந்து கொண்டார். இப்படி நடந்த காரணத்தால் காமநாயக்கன்பட்டி என்று பக்கத்திலே இருக்கிற, எட்டயபுரத்துக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற பாதிரியார்களை பார்த்தபோது அந்த பாதிரியார் அவர்களை கிறிஸ்தவ மதத்துக்குள் சேர்த்து கொண்டார். மத மாற்றம் அங்கே தொடங்கிற்று. ஏன் நாங்கள் கோயில் தேர் வருகிற அந்த தெருக்களில் வரக்கூடாது, ஏன் கோயிலுக்குள் போகக்கூடாது என்று 1895 அந்த போராட்டம், மதமாற்றம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த கோயில் நுழைவு போராட்டத்தின் வேர் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எழுத்தாளர் பூமணி
அது 1804 இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாடப்புத்தகங்கள் மிக தவறாக 1939 ஆண்டு மதுரை வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்த மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம்தான் முதல் போராட்டம் என்று மீண்டும் மீண்டும் அந்த தவறான செய்தியை குறித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பே 1926 29 வரையில் சுயமரியாதை இயக்க தோழர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு சுசீந்திரத்தில், ஈரோட்டில், திருச்சியில், மயிலாடுதுறையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதனையும் தாண்டி 1895 இப்படி கடுகுமலையிலே ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட 4 தெருக்களைச் சேர்ந்து ஏறத்தாழ 100 குடும்பங்களில் இருக்கிற நாடார் சமூகத்தை சார்ந்த பலர் காமநாயக்கன்பட்டிக்கு போய் கத்தோலிக்க கிறித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் ஒரே காலகட்டத்தில் பங்குனி தேரோட்ட விழாவும் கிறித்தவர்களினுடைய குருத்தோலை திருநாள் விழாவும் வந்திருக்கிறது. ஒரே நாளில் வந்திருக்கிறது. தேர் அங்கே இருந்து வருகிற போது இந்த குருத்தோலை திருநாளுக்காக போடப்பட்ட பந்தல் இடிக்கிறது என்று சொல்லி அதை பிரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். வெங்கட்ராயன் வேண்டுமானாலும் நாங்களே பிறகு போட்டு தருகிறோம் என்றும் கூறியிருக்கிறார். அதை கிறித்துவத்திற்கு மாறிய இந்த மக்கள் ஏற்கவில்லை. பெரிய கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்தில் யாரோ சிலரால் அந்த நிர்வாகியாக இருந்த வெங்கட்ராயன் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு நாடார் சமூகத்து மக்களினுடைய வீடுகள் சூறையாடப்பட்டு அவை நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டு பல்வேறு விதமான அல்லல்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆண்கள் ஊரை விட்டே ஓடியிருக்கிறார்கள். சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த கத்தோலிக்க பாதிரியார்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் நடந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களெல்லாம் தங்களினுடைய சமூக விடுதலைக்காக மத மாற்றத்தை தொடங்கி இருக்கிறார்கள். சமூக விடுதலைக்காக, சமத்துவத்திற்காக அந்த போராட்டம் அப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. எங்களை மனிதர்களாக மதிக்க மறுக்கிற ஒரு மதத்திற்குள் நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனை தாண்டி பருத்தி வணிகத்திலே அன்றைக்கு நாடார் சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் ஒரு பொருளியல் ஏற்றத்தையும் பெற்றதற்கு பிறகு ஏன் உங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்கிற அந்த எழுச்சியும் வந்திருக்கிறது. எனவே முதல் மதமாற்றம், முதல் கோயில் நுழைவு போராட்டம் இவைகளெல்லாம் 19ஆம் நூற்றாண்டிலேயே நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பூமணியின் நேர்காணல், பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியனின் நீண்ட விளக்கம், இரா ஜார்ஜ் அடிகளாரினுடைய நூல் இவைகளெல்லாம் இந்த உண்மைகளை நமக்கு விளக்குகின்றன.